வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும், நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். துலாம் ராசி வந்து சூப்பராக இருக்குது. 2025 பிரமாதம், 2025 டாப் அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னோம். கரெக்டு தான், உண்மை இல்லைன்னு சொல்ல என்னோட நெருங்கிய நண்பர் வந்து துலாம் ராசி. அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீ சொன்ன இந்த மாதிரி துலாம் ராசி இந்த வருஷம் சூப்பராக இருக்குது, 2025 அமோகம் பிரமாதம் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி சொன்னேன். பட் ஆனால் எனக்கு வந்து நிறைய விஷயம் இன்னும் பெண்டிங் இருக்கு, ஏன் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டதால் நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் அவனுக்கு ஒரு பதில் சொன்னேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். துலாம் வந்து உங்களோட ராசி. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் ராசி துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் துலாம் ராசியா, அது ரொம்ப ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? குரு 9ல் இருக்கார், சனி 6ல் இருக்கார், இந்த பக்கம் ராகுக்கு எதுவும் ஃபேவராக இருக்குது. ஸோ டிக் பண்ணிங்க துலாம். நம்ம துலாம் ராசி இப்போ நேரம் நல்லா இருக்குது. 2025 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நோ டவுட். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், அந்த துலாம் ராசியில் என்ன நட்சத்திரத்தை சேர்ந்துருக்கீங்க? நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமா, நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரமா, நீங்கள் வந்து விசாக நட்சத்திரமா, அந்த நட்சத்திரத்தை வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உங்கள் தசா வந்து பிகின் ஆகும். அதாவது நீங்கள் ஜனன காலத்தில் நீங்கள் செவ்வாய் தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ராகு தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை குரு தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களான்றதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ என்ன நட்சத்திரத்தை நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் போடுறீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மூணாவது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா ஸ்ப்ளிட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜனன காலத்தில் வந்து ராகு தசையில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசையாக இருக்கலாம், புதன் தசையாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், ஈவன் சுக்கிரனா கூட இருக்கலாம், இல்லை ஒரு வேளை குரு தசையாக கூட இருக்கலாம். ஸோ என்ன தசா நடக்குதுங்கிறத உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணினா க்ளீனாக காமிச்சிடும். ஏன்னா தசாவோட ஸ்பிரிட்டு காமிக்கும். அப்போ தசா வெரிஃபை பண்ண உடனே புக்திக்குள்ளே வந்துடலாம். அதில் உள்ள சப் கால்குலேஷன் தசாங்கிறது இப்போ டோட்டல் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி மகாதசை நடந்ததுன்னா 19 years இருக்கும். அந்த 19 yearsல சப் கால்குலேஷனாக உட்பிரிவில் உள்ள புக்தி 2 years இருக்கும், 2.5 years இருக்கும். சப்போஸ் கேதுனா 1 year இருக்கும். ஸோ என்ன புக்தி நடக்குது? ஸோ தசா கன்ஃபர்மேஷனா புக்தி கன்ஃபர்மேஷன் 4 விஷயத்தை எடுத்துடுறீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஜனனம் எடுத்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி கிளியராக பார்த்துறீங்க. 5வது விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுடைய லக்னம். அந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்ய போது தான் இப்போ நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். சரி, துலாமுக்கு பொதுவாக அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குது? இன்னும் சூப்பராக இருக்கும். குரு வந்து வக்ரம் அடிஞ்சு 9th ஹவுஸில் இருப்பார், சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 6ஆம் இடத்துல இருப்பார், சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாமே அதோட பயணங்கள் எல்லாமே உங்கள் லக்னத்துக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும், துலாமை ஒட்டியே நகர ஆரம்பிக்கும். ஃபேவராக இருக்குது. இவ்வளோ ஃபேவராக இருந்துமே ரிசல்ட் வருமா வராதான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுதான் லக்ன பலன். அந்த லக்னத்துக்கு அது பொருந்திடுச்சுன்னா, ராசி என்பது உள்ள மனசு, ராசி என்பது உள்ள ஆசை, ராசி என்பது உங்கள் விருப்பம். அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆசையை வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு எஃபர்ட்டை போடுறீங்க. அதோட ரிசல்ட்டை எப்படி கொண்டு வர போகுதுன்றது தான் அந்த லக்னம் கன்ஃபார்ம் ஆகும். அந்த லக்னத்தில் 6 லக்னத்தை வெரிஃபை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்து 3 நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலுமே இப்போ உள்ள உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, தொழில், வருமானம், முதலீடு, முன்னேற்றம், ஒரு பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது, சொத்து சேர்ப்பது, மைக்ரேஷன், எஜுகேஷன், நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ், மேரேஜ், லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறது, அடுத்த ஒரு லைஃப்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது, பதவி அதிகாரத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு, ப்ளஸ் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபைனாக, ஸ்போர்ட்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க, அது எப்படி கொண்டு வருது? அதுதான் துலாம். அடுத்த 3 மாதங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. மைண்ட் செட்டை ரெடி பண்ணிடலாம். லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது என்ன லக்னம் நான் சொல்கிறேன். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம். துலாம் ராசியில் வந்து துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா, தனுர் லக்னம் உங்களுக்கு வந்து தனுசு ஃபேவராக இல்லைனாலும் அந்த லக்னத்தில் பிறகு ராசி துலாமாக இருந்தால் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த வருஷத்தில். மகர லக்னம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், இந்த 6 லக்னங்களை பிறந்திருந்து நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்து உங்களுடைய தசா பலன்கள் வந்து கரெக்டாக நடந்துடுச்சுன்னா சக்ஸஸ். இப்போ அந்த தசா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தசை இப்போ நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த தசை நல்ல இல்லாமல் தான் சூப்பருங்க அப்படின்னா என்ன திசை? பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் துலாமில் பிறந்ததுனால நீங்கள் பிறக்கும் பொழுதே ராகு தசையை சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் 20 above இருக்கிறீங்க அப்படின்னா ராகு தசை இருக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. கேது தசை மட்டும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சனி தசை நடக்கலாம், புதன் தசை நடக்கலாம், சுக்கிர தசை நடக்கலாம், சூரிய தசை நடக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா, கேது புத்தி மட்டும் இல்லை அப்படின்னா, புத்தியில் வந்து ராகுவும் இல்லாமல் இருந்தா, புத்தியில் வந்து ஒரு வேளை புத்திநாதன் வந்து சனியாக இல்லாமல் இருந்தால், இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் சொன்ன இந்த 6 லக்னத்துடைய கம்பைன் ஆகிட்டிங்கன்னா இந்த காம்பினேஷன்
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொருளாதார வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு வாய்ப்பு, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு பலனை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன், மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி, 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.